தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து மறை சாட்சியான புனித லாரன்ஸினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். திருத்தொண்டரான இவர் கிறிஸ்துவுக்காக, திருச்சபைக்காக தன்னுடைய உயிரையே இழக்கக்கூடிய அளவிற்கு துணிச்சல் மிகுந்தவராக இருந்தார். மறை சாட்சிகளினுடைய இரத்தம் விசுவாசத்தினுடைய வித்து என்று சொல்லுவார்கள். அத்தகைய கிறித்தவ நம்பிக்கைக்கு வித்திட்டவராக புனித லாரன்ஸினுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. நாமும் இவரை போல துன்பங்களை கண்டு, துயரங்களை கண்டு மனம் வெதும்பி விடாமல் துணிச்சலோடு ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய அருள் வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்குரிய மறைசாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்று தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தப்பட்டோ காயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பவருக்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 24 முதல் 26 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்று விழா கொண்டாடுகின்ற மறை சாட்சியான புனித லாரன்ஸ் தொடக்க திரு அவையிலே இருந்து புனிதர்களுள் மிக முக்கியமான புனிதராக கருதப்படுகின்றார். 3வது நூற்றாண்டிலே திரு அவையானது கடுமையான இன்னலுக்கு உள்ளாகியது. பல சித்திரவதைகள் திரு அவையின் மீது, கிறிஸ்தவத்தின் மீது கட்டவிழ்க்கப்பட்டன. வலேரியன் என்கின்ற மன்னன் கிபி 253வது ஆண்டிலே ரோமை பேரரசனாக பதவியேற்கிறான். தொடக்கத்திலே கிறிஸ்தவர்களோடு நட்பு பாராட்டிய இந்த வலேரியன் அதற்கு பிற்பாடு அவனுடைய நண்பன் மக்ரியன் என்பவனுடைய தூண்டுதலால் கிறிஸ்தவர்கள் மீது அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை கட்டவிழ்க்க ஆரம்பிக்கிறான். 257வது ஆண்டிலே பல கட்டளைகள், நிபந்தனைகள் கிறிஸ்தவர்களுக்கு, குருக்களுக்கு எதிராக விதிக்கப்படுகின்றன. குருக்கள் சிலை வழிபாடு செய்ய வேண்டும், பொது இடங்களிலே வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி இல்லை. இன்னும் பலவித சித்திரவதைகள் அவர்களுக்கு நேரிட்டன. கிறிஸ்தவர்களையும் குருக்களையும் கடுமையாக சித்திரவதை செய்ய வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்றெல்லாம் பல நிபந்தனைகள், பல கட்டளைகளை தன்னுடைய படை வீரர்களுக்கு இந்த வலேரியன் பேரரசன் கொடுத்திருந்தான். இதனால் குருக்கள் என்ன செய்தார்கள்? பொதுவாக அவர்களால் திருப்பலி நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல். இதனால் அன்றைய காலகட்டத்திலே கல்லறைகள், அதுவும் குறிப்பாக போப்பாண்டவர் மற்றும் பெரியவர்களுடைய, புனிதர்களுடைய கல்லறைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பதுங்கு இடங்களில் இருக்கும். சுரங்க கல்லறைகள், கேட்டகோம்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மறைவிடங்களில், அந்த கல்லறைகளில் திருப்பலி நிறைவேற்றுவதை குருக்களும் மற்ற திரு அவையிலே உயர் நிலையில் இருந்தவர்களும் திருத்தந்தையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் ஒரு முறை திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் தன்னுடைய திருத்தொண்டர்களோடு அங்கே அந்த கல்லறையிலே, கலிஸ்டஸ் என்பவருடைய கல்லறையிலே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். இதனை கேள்விப்பட்ட பேரரசனுடைய படை வீரர்கள் அந்த இடத்தை சுற்றி வளைக்கிறார்கள். சுற்றி வளைத்ததோடு மட்டுமல்லாமல் அங்கு இருந்த திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த திருத்தந்தையை, அவரோடு கூட இருந்த இன்னும் 6 திருத்தொண்டர்களையும் வாளுக்கு அவர்கள் இரையாக்குகிறார்கள். அந்த இடத்திலேயே வெட்டி வீழ்த்துகிறார்கள். அங்கே லாரன்ஸ் மட்டும் விடுவிக்கப்படுகிறார். எதற்காக? திருச்சபையினுடைய சொத்தை மன்னனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக. திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் என்னிடத்திலே வந்து ஒப்படை என்று அங்கே மன்னன் வலேரியன் திருத்தொண்டர் லாரன்ஸுக்கு கட்டளை கொடுக்கின்றார். திருத்தொண்டர் லாரன்ஸ், எனக்கு ஒரு 3 நாட்கள் கால அவகாசம் தாருங்கள், நான் திரு அவையினுடைய சொத்தை உங்களிடத்திலே வந்து ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கின்றார்? திரு அவையில் தன்னுடைய கண்காணிப்பின் கீழ் அல்லது தனக்கு தெரிந்த எல்லா சொத்துக்களையும் ஏழை எளிய மக்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறார்.
3 நாட்களுக்கு பிற்பாடு அரசனை வந்து சந்திக்கிறார். அவருடைய கையிலே பொன்னுமில்லை, பொருளுமில்லை, விலை உயர்ந்த ஆபரணங்களும் இல்லை. ஆனால் அவருக்கு பின்னால் ஏழை எளிய மக்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். அப்பொழுது அரசனிடத்திலே அரசன் கேட்கிறான், திரு அவையினுடைய சொத்துக்கள் எங்கே? ஏழை மக்களை காண்பித்து இவர்கள்தான் திரு அவையினுடைய சொத்துக்கள் என்று சொன்ன பொழுது அரசன் வெகுண்டெழுகின்றான். வெகுண்டெழுந்த அரசன் அவரை கடுமையான சித்திரவதைக்கு உட்படுத்த செய்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு இரும்பு கட்டிலின் மீது அவரை படுக்க வைத்து அடியிலே கடுமையான நெருப்பை வைக்கிறார்கள். அந்த நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகின்றது, கட்டில் சிவந்திருக்கின்றது, அவரை அதிலே படுக்க வைக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கையின் உச்சம் எந்த அளவிற்கு இருந்திருந்தது என்று சொன்னால், சிறிது நேரம் கழித்து தனக்கு அந்த கொடுமையை இழைத்த அந்த சித்திரவதைக்காரர்களிடம் இவ்வாறாக சொன்னாராம், என்னுடைய ஒரு பக்கம் நன்றாக வெந்துவிட்டது, என்னை நீங்கள் புரட்டி போடுங்கள், அப்படியானால் தான் என்னுடைய மறுபக்கமும் நன்றாக வேகும் என்று சொன்னாராம். அன்பு மக்களே, எந்த அளவிற்கு அவருடைய நம்பிக்கையின் ஆழம் இருக்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய திருத்தந்தை அவருக்கு அறிவித்தவாறே அவர் இறந்த 3வது நாளிலே இவரும் மறைசாட்சியம் செய்கின்றார். திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸிடம் இவர் அந்த இறுதி நிமிடங்களில் உரையாடிய காட்சிகளை ஆயரான மிலான் நகர் ஆயர் அம்புரோஸ் இவராக பதிவு செய்கின்றார். ஆயரே, திருத்தந்தையே, என்னை மட்டும் தனியாக விட்டுவிட்டு நீங்கள் செல்லுகின்றீர்களே என்று புனித லாரன்ஸ் ஆதங்கத்தோடு திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸை பார்த்து கேட்ட பொழுது திருத்தந்தை இவ்வாறாக சொல்லுவாராம், இன்னும் 3 நாட்களில் நீயும் என்னை பின்தொடர்வாய் என்று சொன்னாராம். அதே போல திருத்தந்தை ஆகஸ்ட் 6ஆம் தேதி தன்னுடைய மற்ற 6 திருத்தொண்டர்களோடு உயிர் துறக்கிறார், மறைசாட்சியமாக மறிக்கிறார். இவர் 3 நாட்கள் கழித்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 258வது ஆண்டில் மறை சாட்சியமாக மறிக்கிறார். அன்பு மக்களே, புனித லாரன்ஸ் நம்முடைய நம்பிக்கை வாழ்விற்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கின்றார். அதிலும் அவருடைய பாடுகளின் இறுதி நாட்களில் மன மகிழ்ச்சியோடு அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த தன்மை, நெருப்பிலே இட்டு அவரை வாட்டி வதைத்தாலும் கடுமையான நெருப்போ அவருடைய உடலுக்கு வேதனையை தந்தாலும் கூட அதனையும் மனம் உவப்போடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்திலே தன்னுடைய எதிரிகளின் கையிலே தன்னுடைய உயிரை அவர் ஒப்படைத்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை வாழ்வை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவின் பொருட்டு நான் எத்தகைய நம்பிக்கையை, விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறேன்? ஏதாவது இடர்பாடுகள், இன்னல்கள், நெருக்கடிகள் எனக்கு வருகின்ற பொழுது புனித லாரன்ஸிடம் காணப்பட்ட அதே மன உறுதி, நம்பிக்கையை, துன்பத்தை, இன்னல்களை, நெருக்கடிகளை, சித்திரவதைகளை மன உவப்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை, அந்த மன பக்குவம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பு மக்களே, இன்றைக்கு நாம் அன்றைய தொடக்க காலத்திலே இருந்த அளவிற்கு பெரிய சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்ட நம்முடைய உயிரை மறைசாட்சியமாக கொடுத்து ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டிய அவசியமில்லை. மாறாக சிறிய சிறிய காரியங்களில் நாம் ஆண்டவருக்கு சான்று பகரலாம். நம்முடைய எளிய நம்பிக்கை வாழ்வினால், அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வினால் ஆண்டவருக்கு நம்மாலும் சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வுதனை வாழ முடியும். ஜெபம் செய்ய உட்கார்ந்துருக்கிறோம், தூக்கம் வருது, அந்த தூக்கத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு நம்மால் விவிலியம் வாசிக்க முடிந்தது என்று சொன்னால், ஜெபமாலையை ஜெபிக்க முடிந்தது என்று சொன்னால், குடும்பமாக அமர்ந்து குடும்ப ஜெபம் சொல்ல முடிந்தது என்று சொன்னால், அங்கே நாமும் மறைசாட்சிகள்தான். நமக்கு அடுத்திருப்பவர்களை மனமுவந்து நமக்கு எதிராக பேசியவர்களை, ஏதாவது காரியங்கள் செய்தவர்களை நம்மால் மன்னிக்க முடிகிறது என்று சொன்னால், அங்கே நாமும் மறைசாட்சிகள்தான். பிறரை குறித்து அவதூறு பேசாமல், பிறரை குறித்து பொறாமை கொள்ளாமல், பிறர் இல்லாத இடத்தில் அவர்களை பற்றி அல்லவை பேசாமல் நல்லவை பேசினோம் என்று சொன்னால், நாமும் அங்கு மறைசாட்சிகள்தான். நம்மால் இயன்ற உதவிகளை மனமுவந்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற பொழுது,
அது பொருள் உதவியாக இருக்கலாம், அல்லது நேரமாக இருக்கலாம், நம்முடைய உடனிருப்பாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு சிறிய நேரத்தை நாம் ஒதுக்குகிற பொழுது நாமும் அங்கே மறை சாட்சிகளாக உருவெடுக்கிறோம். அன்பு மக்களே, இத்தகைய மறை சாட்சிய வாழ்வு வாழ, சாட்சிய வாழ்வு வாழ ஏராளமான காரியங்கள் நமக்கு இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த சிறிய சிறிய விதத்திலே நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை நாம் ஆழப்படுத்தி நல்ல ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது நாமும் புனித லாரன்ஸை போல ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய அர்த்தமுள்ள வாழ்வுதனை வாழுகிறோம். எனவே நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து, நம்மால் முடிந்த அளவிற்கு கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய நல்ல வாழ்வு வாழ தேவையான அருள் வரம் கேட்டு புனித லாரன்ஸினுடைய பரிந்துரை வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாயேற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாக இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித லாரன்ஸ், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள்
தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அருமருந்து. இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மா பாவம் எமை மேவாமல், மா பாவம் எமை மேவாமல் காவாயே அருளிவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுறக் கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுறக் கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித லாரன்ஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா
மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.